ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேலம் ஃபேமஸ் தட்டோட செட் எப்படி சேர்த்துன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 சட்னி செஞ்சுக்கலாம். தட்டோட செட்டுக்கு வந்து 2 சட்னி முக்கியம். ஒன்று கார சட்னி, இன்னொன்று பச்சை மிளகாய் கார சட்னி. இப்போ வந்து கார சட்னி நான் வந்து 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்து வந்து மிளகாய் வந்து வரமிளகாய் வந்து இப்படி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியில் ஊற வச்ச வரமிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு தண்ணியில் நான் வரமிளகா ஊற வச்சுருக்கேன்னா அப்போ தான் சீக்கிரம் மைய அரையும். அதனால் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு. இந்த சட்னிக்கு வந்து வரமிளகா ஒரு 5 எடுத்துக்கோங்க, வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். காமிக்கிறேன் பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த கண்டென்சியில் அரையணும். நல்லா பாருங்கள், நல்லா மஞ்சி வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த சட்னி சேர்த்து எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த சட்னிக்கு வந்து நான் 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 4 பச்சை மிளகா நான் இதில் போட்டுக்கிறேன். 4 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அவ்வளோதாங்க. 2 பொருள் தான். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், இதுக்கு தேவையான அளவு. இப்போ இதையும் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து இதை அரைச்சி காமிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்துருக்கணும். நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த அளவுக்கு மஞ்சள் அரைஞ்சி வந்துருக்கணும். இப்போ நமக்கு 2 சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து 2 கேரட்டு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை சீவிக்கலாம் பாருங்கள். கேரட்டு பீட்ரூட்டு வெங்காயம் 3த்தையும் ஒன்றா நம்ம கலந்துக்கலாம், ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண பின்னாடி நான் தட்டோட செட்டுக்கு 3 தட்டோடு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தட்டோட நம்ம கார சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். கீழே ரெட் கார சட்னி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு அப்ளை பண்ணிக்கோங்க. காரமாக வேணும்னா அதிகமாக அப்ளை பண்ணிக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து சேலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரோட்டு கடையில் இது தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு தட்டோட செட்டு. இப்போ நான் ஒவ்வொன்றா அப்ளை பண்ணிக்கிறேன். சேலத்துக்கு வந்தீங்கன்னா இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வர முடியாத பட்சத்தில் உங்கள் வீட்டிலே இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 3த்துலேயும் சட்னி வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன், கார சட்னி. இப்போ அடுத்து வந்து இதில் என்ன பண்ண போகிறோம்னா, துருவி வச்சுருக்கிற கேரட் பீட்ரூட் வெங்காயம் இந்த 3த்தையும் வந்து இந்த தட்டோடுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கேரட்டு பீட்ரூட்டு வெங்காயம் இந்த 3த்தையும் தட்டோடுக்கு மேலே வச்சுக்கோங்க. நல்லா வச்சுக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி வச்சுக்கோங்க, 3க்கும் வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் தட்டோடையே சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நைட்டு சேலத்தில் 5 மணிக்கு மேலே ரோட்டு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டு தான் ஃபேமஸ்ஸு, எல்லா இடத்துலையும் விற்பாங்க. இப்போ நான் வச்சுட்டேன். இப்போ மேலே கொஞ்சம் மசாலா தூவிக்கலாம். நல்லா மசாலா தூவிக்கோங்க. மசாலா தூவின பின்னாடி கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூனு கீழே ஆயில் விட்டுக்கோங்க, ஒரு எள்ளு விட்டுக்கோங்க. சில பேர் மாங்காய் சேர்த்துவாங்க, எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துவாங்க. நம்ம சேர்த்தல உங்களுக்கு வேணும்னா புளிப்புக்கும் மாங்காய் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்திக்கலாம். இப்போ இன்னொரு தட்டோட எடுத்து அதில் க்ரீன் கலர் சட்னி நான் வச்சுக்கிறேன். க்ரீன் கலர் சட்னி வச்சு அந்த தட்டோடைக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், அந்த தட்டோட மேலே நான் வைக்கிறேன். அவ்வளோதான், ரெடிங்க. நம்ம எதிர்பார்த்த தட்டோட செட்டு ரெடி. ரொம்ப சிம்பிளுங்க, ஆனால் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து நல்லா ருசியாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். வாழ்நாளில் ஒரு தடவையாச்சும் இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். டெய்லியும் சாப்பிட்ணும் உங்களுக்கே தோணும். ரொம்ப சிம்பிள் ஸ்நாக்ஸுங்க. கார சட்னி வச்ச ஒரு தட்டோட அதுக்கு மேலே கேரட் பீட்ரூட் வெங்காயம் வச்சுருக்குறோம். அதுக்கு மேலே க்ரீன் கலர் சட்னி வச்சு இன்னொரு தட்டோட மேலே வச்சு எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஈஸியாக தட்டோட செட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு தேவையான தட்டோட செட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன, நம்ம சாப்பிட்டு அசத்த வேண்டியது தான். கார தட்டோட செட்டு ரெடி. பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இதுக்கு வந்து எதுவும் இல்லை, நம்ம சட்னி மட்டும்தான் அரைக்கிறது தான் வேலை, மற்றபடி அதிகமாக எந்த வேலையும் இல்லை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.